வணக்கம். இந்த புது எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வானத்தை வசப்படுத்துறத பத்தின 2 சுவாரஸ்யமான கதைகளை தான் அலச போறோம். பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல பயத்தை கொடுத்தாலும், இன்னொரு பக்கத்துல அது எவ்வளவு பெரிய த்ரில்லான அனுபவம் அப்படிங்கிறத இந்த 2 கதைகளும் நமக்கு ரொம்ப அழகாவே உணர்த்த போகுது. வாங்க உள்ள போகலாம். ஆனா கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு தெரியாத பழக்கமில்லாத ஒரு விஷயத்த பார்த்து வர பயத்தை நீங்க எப்படி முறியடிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த செய்ய பயந்து முடங்கி போய் நிக்கும்போது அந்த பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்க உண்மையிலே நமக்கு என்ன தேவை? நம்ம எல்லாருமே எப்போதாவது ஒரு கட்டத்துல இந்த ஒரு நிலைமைய கடந்திருப்போம் இல்லையா? இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. நம்ம பாடப்புத்தகத்துல ஒரே கருப்பொருளை மையமா வச்சு எப்படி 2 முற்றிலும் மாறுபட்ட கதைகளை இணைச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு ஒரு சின்ன பறவையோட கதை, இன்னொன்னு சீட் நுனிக்கே கொண்டு வர்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் வானத்தை வசப்படுத்த கனவு கண்டிருக்கிறார்கள். இந்த முதல் வரியை கவனிச்சிங்களா? வானத்து மேல நமக்கு இருக்கிற அந்த தீராத காதல்ல ஈர்ப்ப இந்த ஒரு வரி ரொம்ப அற்புதமா சொல்லுது. நம்மளோட இந்த 2 கதைகளுக்குமே இது ஒரு பெர்ஃபெக்டான ஆரம்பம் தான் சொல்லணும். பகுதி 1. பயந்த கடற்பறவை. சரி, நம்மளோட முதல் கதையான ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பறக்கிறதுக்கே ரொம்பவும் பயந்து போய் அந்த பயத்திலேயே உறைஞ்சு போய் நிக்கிற ஒரு சின்ன கடற்பறவையோட பார்வையிலிருந்து இந்த கதை நகருது. இங்க இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அந்த சின்ன பறவையோட குடும்பமே கடல் அலைகளுக்கு மேல எந்த பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சின்ன பறவையோ தன் மனசுல இருக்கிற பயத்தாலேயே ஒரு பெரிய பாறையோட விளிம்புல தனியா முழங்கி கிடக்கு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பறவையால பறக்க முடியாம போனதுக்கு காரணம் அதோட உடல் பலவீனம் கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு மன ரீதியான தடை தான். நம்ம சிறகுகள் கண்டிப்பா நம்ம தாங்காது அப்படின்னு அது ரொம்ப ஆழமா நம்பிடுச்சு. அதனால அதோட குடும்பமே அதை கோழைன்னு கேலி செஞ்சாலும் சரி, பசியில வாடினாலும் சரி, அதால பறக்க தைரியத்தை வரவழைக்கவே முடியல. இப்போ நம்ம பாடநூல் நம்ம கிட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்வியே கேக்குது. ஒரு மனித குழந்தை தன்னோட முதலடியை எடுத்து வைக்கும் போதும் இதே மாதிரி ஒரு சவாலை தானே சந்திக்குது. அந்த கடல் பறவையோட முதல் பயணத்தை நாம தன்னிச்சையா செயல்பட தொடங்கும் போது எதிர்கொள்ற அந்த முதல் பயத்தோட ஒப்பிட்டு பார்க்க இது நம்மள தூண்டுது. நிஜமா இது ஒரு சூப்பரான ஒப்பீடு இல்லையா? நம்பிக்கை பாய்ச்சல். சரி, இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். அந்த தாய் பறவையோட கடுமையான அன்பு எப்படி ஒரே நொடியில அந்த சின்ன பறவைய பறக்க வைக்குதுன்னு பாப்போம். இந்த தருணத்தை எப்படி பிரிச்சு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். முதல்ல பசியோட உச்சக்கட்டம். 2வது அந்த தாய்ப்பறவை ஒரு மீன் துண்டை காட்டி அப்படியே நெருங்கி வந்து ஆனா அலகுக்கு எட்டாத தூரத்துல நிக்குது. அந்த ஏமாற்றத்திலையும் பசியோட வெறியிலையும் அந்த சின்ன பறவை யோசிக்கிறதே நிறுத்திட்டு தன்னோட உள்ளுணர்வோட தூண்டுதலால அந்த மீனை பிடிக்க அப்படியே தாவுது. அப்போதான் அதோட சிறகுகள் தானாகவே வெறிவதை அது உணருது. அப்போ ஒரு பயங்கரமான பீதி அவனை பற்றி கொண்டது. ஆனா அடுத்த நொடியே அவன் தன் சிறகுகள் விரிவதை உணர்ந்தான். இங்கே ஆசிரியர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் சும்மா அருமையா இருக்குல்ல? நாம பறக்கதான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அற்புதமான உண்மையை உணர்றதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி அந்த பயம் அதோட உச்சத்தை அடையுது அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. பகுதி 2. கருப்பு புயலுக்குள். இப்போ அப்படியே ஒரு சின்ன மாற்றமா, பயந்து போயிருந்த ஒரு பறவையோட பார்வையிலிருந்து ஒரு பழைய டகோட்டா விமானத்தை ராத்திரி நேரத்துல ஓட்டிட்டு போற அதீத நம்பிக்கையோட இருக்கிற ஒரு பைலட்டோட கதைக்கு நம்ம மாறப்போறோம். இங்க சூழ்நிலை எப்படி நொடிப்பொழுதுல தலைகீழா மாறுதுன்னு மட்டும் கவனிங்க. இடதுபுறம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான வானம், அழகான நிலவு, காலையில நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட போறோங்கிற ஒரு அமைதியான பயணம். ஆனா வலதுபுறம் சில நிமிஷத்திலேயே எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. கருப்பு மலைகள் மாதிரி மேகங்கள், வேலை செய்யாத ரேடியோன்னு அப்படியே உயிர் போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான நிலைமை உருவாகிடுச்சு. மர்ம வழிகாட்டி. முன்னாடி ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அந்த புயல்ல மாட்டிக்கிட்ட நம்ம பைலட் எந்த ஒரு விமானியும் தன்னோட வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிற அந்த மிக மோசமான அனுபவத்தை இப்போ உணர்றாரு. ரேடியோவும் செயலிழந்து விட்டது. இந்த ஒரு சின்ன வாக்கியம் மூலமா ஆசிரியர் அந்த பதற்றத்தை எவ்வளோ தத்ரூபமா உருவாக்குறாருன்னு பாருங்களேன். வெளி உலகத்துடனான எல்லா தொடர்பும் இப்ப முழுவதுமா துண்டிக்கப்பட்டுடுச்சு. என்னிடம் ரேடியோ இல்ல, திசைகாட்டி இல்ல, நான் எங்க இருக்கிறேன் என்றும் எனக்கு தெரியவில்லை. நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே செயலிழந்து போன அந்த நிலைமையில கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி திசை தெரியாம நிக்கும்போது அந்த பைலட்டோட நம்பிக்கையே சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு மர்மமான கருப்பு விமானம் அந்த புயலுக்குள்ள தோன்றுது. அதுல எந்த விளக்குகளும் இல்ல. அதுல இருக்கிற பைலட் கை அசைத்து என்னை பின்தொடர் அப்படின்னு சொல்றாரு.
நம்ம பைலட்டும் வேற எந்த வழியும் இல்லாம எந்த கேள்வியும் கேட்காம ஒரு கீழ்ப்படுதல் உள்ள குழந்தைய போல அவரை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அப்படியே பின்தொடர்ந்து போறாரு. அறியாததை வெல்வது. ஒரு வழியா மேகங்களை எல்லாம் தாண்டி ரன்வே விளக்குகளை பார்த்து அவர் பத்திரமா தரையிறங்கிட்டாரு. ஆனா கதை இதோட முடியலங்க. தன்னை காப்பாத்தின அந்த மர்ம பைலட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சிட்டு கட்டுப்பாட்டு அறைக்கு போறாரு. ஆனா அங்க இருக்கிற பெண் அவர்கிட்ட சொல்றத கேட்டு அவருக்கு அப்படியே முதுகு தண்டே சில்லிட்டு போகுது. இந்த புயல்ல வேற ஒரு விமானமா? இன்னைக்கு ராத்திரி உங்க விமானத்தை தவிர ரேடார்ல வேற எந்த விமானமும் தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது இந்த கதையே நாம பார்க்குற விதத்தை முற்றிலும் மாத்தி ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்குது. பிளாக் என்பதன் இருமை. இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாடப்புத்தகத்தோட இலக்கண பகுதியில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆசிரியர் தன்னோட வார்த்தைகளை எவ்வளோ நுட்பமா தேர்ந்தெடுத்திருக்காருன்னு இது நமக்கு காட்டும். கருப்பு, அதாவது பிளாக் அப்படிங்கிற வார்த்தை இந்த கதையில எப்படி பல கோணங்களை பயன்பட்டிருக்குன்னு பாருங்களேன். கருப்பு மேகங்கள்னு சொல்லும்போது அது வெறும் இருண்ட நிறத்தை குறிக்குது. எல்லாம் கருப்பாக மாறியதே அப்படின்னு சொல்லும்போது அது வெளிச்சமே இல்லாத, கண்ணுக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிலையை குறிக்குது. அதுவே சில இடங்கள்ல அது எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு இருண்ட நிலைமையை குறிக்கிற உருவகமாகவும் பயன்பட்டிருக்கு. உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான மொழியியல் பயன்பாடு தானுங்க. அப்போ என்ன பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அந்த விசித்திரமான கருப்பு விமானத்துல வந்த பைலட் தான் யாரு? பாடத்துல வரக்கூடிய இந்த மறக்க முடியாத மர்மமான கேள்வியோட நான் உங்களை விட்டு செல்றேன். அது நிஜமாவே ஒரு பேயா, இல்ல அவருக்கு வந்த மனப்பிரமையா? அப்படி இல்லைன்னா அந்த புயலை கடக்க அவரோட ஆழ்மனசே அவருக்கு அப்படி ஒரு வழிகாட்டியா செயல்பட்டுச்சா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க காட்சியில நாம சந்திக்கலாம்.